இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டிலும் கூட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதற்கு ஆதாரமாக எஸ்ராவின் வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த எஸ்ராவினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், எஸ்ரா 7வது அதிகாரம் 12வது வசனத்துல, ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானத்துடன் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது. பிரியமானவர்களே, எஸ்ராவுக்கு இந்த இடத்துல ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட அடைமொழி என்று சொல்லி மறுபடியும் நான் வாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா. எஸ்ரா ஒரு வேதபாரகர். எப்படிப்பட்டதான வேதபாரகர்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதான ஒரு வேதபாரகர். ஆண்டவர் செய்ததான நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வேதபாரகர். ஆண்டவர் என்ன பேச சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு வேதபாரகர். அதிலும் இந்த எஸ்ராவை குறித்து பார்க்கும்போது, இந்த எஸ்ரா எப்படிப்பட்டதான வேதபாரகரம்? உத்தம வேதபாரகர். உத்தம வேதபாரகர் என்று சொன்னால், அவர் தன்னுடைய வார்த்தைகளை, தனக்குத்தானே உண்டான வார்த்தைகளை மற்றவரிடத்திலே அவர் பேசுகிறவராய் அல்ல, ஆண்டவர் அனுமதித்ததான காரியத்தை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதான ஒரு உத்தம வேதபாரகராய் இந்த எஸ்ரா இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே தான் இதை எஸ்ரா சொல்லவில்லை. எஸ்ராவுக்கு மேலாக இருந்த ஒரு ராஜா எஸ்ராவினுடைய வாழ்க்கையை பார்த்து எஸ்ராவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்துல உத்தம வேதபாரகராகிய எஸ்ரா என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் பலனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். எஸ்ரா எப்படி உத்தம வேதபாரகராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்புமானால், நெகேமியா 8வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தில் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாவும் அனனியாவும் முரியாவும் மில்கியாவும் மிஸ்ஸையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மிஸ்ஸேவலும் மில்கியாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அது மாத்திரமல்ல, எஸ்ரா அந்த வேத வார்த்தைகளை பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி இந்த நெகேமியா 8வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த எஸ்ரா எப்படிப்பட்டதான, ஏன் அவர் உத்தம வேதபாரகர் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து சொல்வதில் இந்த எஸ்ரா ஒரு சிறந்ததான ஒரு வேதபாரகர். பிரியமானவர்களே, இது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இது பாஸ்டர்களுக்கு உரியதான வார்த்தை, அவர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தையை பேச வேண்டும், அவர்கள் தான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது அல்ல. உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த எஸ்ராவும் அதே தான் செய்தார். தன்னுடைய ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறார்கள் என்று அறிந்தவுடன் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அந்த ஜனங்களை கர்த்தருடைய பாதையிலே, சரியான பாதையிலே நடத்துவதற்கு இந்த எஸ்ராவின் பங்கு ஒரு சிறந்த பங்காய் கூட காணப்பட்டது. பிரியமானவர்களே, இதெல்லாம் எப்படி நடந்தது? எஸ்ரா கர்த்தருடைய பார்வையிலே
உத்தம வேத பாரகராய் இருந்தார். அவருடைய வார்த்தையை அவர் பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய நாவை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு சபையிலோ இல்லை கர்த்தரை பற்றி அறியாதவர்கள், நம்ம பஸ்ல நம்ம கூட பிரயாணம் பண்ணவங்க பக்கத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு நம்முடைய வாய்களை நாம் திறந்திருக்கிறோமா? கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருந்தால் அந்த நல்லவராய் இருக்கிற கர்த்தரை பார்த்து நாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாம் நம்முடைய வாய்களை நாம் திறந்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாய்கள் இதுவரைக்கும் ஆண்டவருக்கு என்று சொல்லி பிரசங்கிப்பதற்கு, ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு வார்த்தைகளை பேசுவதற்கு நம்மை நாமே தயார்படுத்தி இருக்கிறோமா? ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருடத்திலிருந்து உங்கள் நாவுகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறதான நாவுகளாய் மாறுகிறது. இப்படி எஸ்ரா ஒரு உத்தம வேத பாரகராய் கர்த்தருடைய சமூகத்திலே நின்றாரோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறதான ஒரு உத்தம ஊழியக்காரியாய் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் மாற்ற கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிக நேரம் நாம் செலவழிக்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அதிக நேரம் நாம் செலவழிக்க வேண்டும். பிரியமானவரே, இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளை பேசுவதற்கு அந்த வேலையாட்கள் இல்லை என்று சொல்லி வேத வசனம் மிகவும் ஒரு துக்கமான ஒரு வார்த்தையை கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் கூட நம்மை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் உனக்காக இது எல்லாவற்றையும் செய்தேனே, உனக்கான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நான் தந்தேனே, நீ எனக்காக ஒரு வார்த்தை கூட, நான் செய்த நன்மையை கூட மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டே என்று சொல்லி ஆண்டவர் வியாகுலப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படிப்பட்டதான வியாகுலத்திற்கு நேராக ஆண்டவரை நாம் தள்ளிவிடக்கூடாது. புதிய வருடத்துல இதையும் ஒரு ஆசீர்வாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை ஒரு ஊழியக்காரனை மாற்ற போகிறேன் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை மடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். இஸ்ராவை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் கூட ஆசீர்வதிக்க ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை, இதுவும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை கூட நாம் பேசாமல் இருப்போமானால் இன்றைக்கு அதற்கான அடையாளம் என்ன? அது ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையா? யோசித்து பாருங்கள். ஒரு நற்பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? நான் அல்ல, என்னை உண்டாக்கின எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்த கர்த்தரே அதை செய்தார் என்று சொல்லி உடனடியாக ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது அதுதான் உண்மையான அடையாளமான ஒரு வாழ்க்கை, உண்மையான எடுத்துக்காட்டான வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம், திருப்போம். எஸ்ரா எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது உயர்த்தப்பட்டாரோ, எஸ்ரா எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்களோ, ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆவலாய் வந்தார்களோ, இன்னைக்கு நீங்களும் நம்முடைய நானும் அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நாவை நாம் திறக்க வேண்டும். ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு பயம் இருக்கும், நான் சொன்னால் இவர்கள் எல்லாம் கேட்பார்களா, நான் சொன்னால் இவர்கள் நாம் திருந்துவார்களா? எத்தனையோ பேர் வேத வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள், அதெல்லாம் கேட்டு திருந்தார்கள், இதை கேட்டால் திருந்த போகிறார்கள் என்கிறதான ஒரு பயம், என்கிறதான ஒரு கலக்கம் நமக்குள்ளாக உண்டாயிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உண்மை அது அல்ல. எது உண்மை என்று சொன்னால், நாம் திறக்கும் போது ஒரு கழுதையை கொண்டு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு பேசினதை நாம் பார்க்கணும். அதே போல ஒரு தகுதியற்ற நம்மை கூட, நம்முடைய நாவை கூட ஆண்டவர் பயன்படுத்த முடியும். தகுதியற்ற நம்முடைய நாவிலும் கூட ஆண்டவருடைய உத்தம வார்த்தைகளை, ஆண்டவருடைய முத்தான வார்த்தைகளை, மற்றவர்களை ரட்சிப்பதற்கு ஏதுவாக நடத்துகிறதான வார்த்தைகளை நம்முடைய நாவில் ஆண்டவர் தர முடியும். படிக்காதவர்களை கொண்டு ஆண்டவர் ஒரு சிறந்த வேத புஸ்தகத்தை எழுதியிருப்பார் என்று சொன்னார். பேதுரு மீன் பிடிக்கிறவர், அவரை கொண்டு ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் எழுதியிருப்பார் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மை கொண்டும் கூட ஆண்டவர் நம்மையும் நினைவு கூற அவரால் முடியும். பிரியமானவர்களே, எஸ்ராவை போல உத்தம வேத பாரகராய் நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மை அதற்கு நேராக நாம் அர்ப்பணிப்போம், அந்த அழைப்புக்கு நேராக நாம் ஒப்பு கொடுப்போம். உத்தம வேத பாரகர்களாய் நாம் விளங்க ஆண்டவரே நீர் கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாளிலும் கூட எங்களோடு பேசுன இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உத்தம வேதபாரகராய் நாங்கள் விளங்க கர்த்தாவே கிருபை செய்யும். இதுவரைக்கும் எங்களுடைய நாவுகளை நாங்கள் திறவாமல் இருந்தால் பிரியமான கர்த்தாவே நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் உமக்கென்று சொல்லி இன்று முதல் எங்கள் நாவுகளை திறக்கும், உங்களுடைய வார்த்தைகளை பேசவும் கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒரு விசை எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் சபைகளை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.
மகிமை 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 மகிமை